ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். இது மாதிரி நடக்குமா? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறையலாம், ஆனால் மேற்கே உதிக்குமா? உதிக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா விஷாலுக்கு அருணுக்கு சண்டை. என்னங்க சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட 85 நாள் கிட்ட வரப்போது இப்போயா சண்டை? ஆமாம், வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, நேற்று தான் வந்துட்டு பந்தம் என்ன பாசம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கு அடிபட்டுச்சு. அவர் வெளியே போய்ட்டு வரதுக்குள்ளே இவர் அழுது புலம்பி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதுவே வந்துட்டு யார் கண்ணு போட்டுச்சோ 2 பேருக்கு சண்டையாகி போச்சு. என்னென்னா இவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தார், அவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தார். இவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு வெளியே போய்ட்டு வந்ததுலேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கலாய்ச்சிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது போல இருக்குது. விஷால் வந்து என்ன சொல்கிறாரு, நீ அதை படித்தாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏதோ ஒன்று வந்திருக்கும் போல இருக்குது. அவர் வந்துட்டு டே என்னடா உனக்கு தானே கையில் அடிப்பட்டுச்சு, என்னையும் மட்டும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு மட்டும் தான் அடிப்பட்ட மாதிரி, என்னென்னா உனக்கு பார்த்தா பேஷண்ட் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. விஷால் வந்து எனக்கு புரியலடா, நான் பேப்பரில் உன் பேர் இருந்துச்சு அதனால தான் சொன்னேன், இன்னமும் பேப்பரில் இல்லாத பேரை உன்னை கூப்பிட்டு சொன்ன மாதிரி நீ கலாய்க்கிற அப்படின்ட்டு திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, தீபக் கிட்ட சொல்கிறாரு, அண்ணா இவன் என்ன திரும்ப நினைக்கிறான், இவனுக்கு அடிப்பட்டுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதை மியூட் பண்ணிட்டாங்க. அப்போ அது சொன்ன உடனே அருண் டென்ஷன் ஆகிற, டே இல்லைடா நேற்றுலேருந்து நான் வந்து உன் பேரை விஷால்னு சொல்லவே இல்லை, ஆனால் நீ வந்துட்டு விஷால் இது நம்ம என்னுடைய அந்த மேட்ரு, நான் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் எனக்கு மாத்திரை கொடுக்குற மேட்ரு, இதெல்லாம் வந்து சொல்லி கலாய்ச்சிட்டே இருக்கேன். நான் உன்னை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால் டாக்டர் ஏதாவது சொன்னேன்னா சொல்லு. ஆனால் நீ கூட பாரு காலையில் கையை பின்னாடி செய்கை காமிச்சு உன்னை கூப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னா, இவருட்டே என்னை சொல்லி அமிச்சாங்கடா, அவங்கள கூப்பிடுங்க, அதனால தான் நான் சொன்னேன் என்னடா அப்படின்னு இவரு சொல்கிறாரு. அவர் சரிப்பா அவனுக்கு புரிய மாட்டேது நான் என்ன சொல்ல வரேன்னு, இனிமேல் நான் உன் பேச்சு எடுக்கல, நீ என் பேச்சு எடுக்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக முட்டிக்கிறாங்க. பக்கத்தில் முத்துக்குமரன் வந்துட்டு, நான் ஒன்றேன்னு சொல்ல கோச்சிக்காதீங்க, 2 பேரும் கேவலமாக இருக்குது இங்கே பண்ணுறது, நீங்கள் எதுக்காக முதல்ல சண்டை போடுறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா சைலண்ட் ஆகிறாங்க. என்னென்னா இவங்க 2 பேர் வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு உனக்கு அடிபட்டுச்சு அதனால் நீ போயிட்டு வந்துட்ட வீக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சம்திங் நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால் 2 பேரும் வந்துட்டு மனஸ்தாபம் ஆகி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா உள்ளே உட்காந்துட்ருக்காரு. இவர் போகிறாரு, நீ வந்துட்டு அந்த கையை இப்படி வச்சு காமிச்ச பற்றியா, அதாவது அருண் ஒரு வாட்டி முத்துக்குமரன் கிட்ட சண்டை போடும்போது பாபான்னு கையை காமிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி செய்கை வச்சு இப்போ பேசுவார். இன்னும் நான் உன்னை வந்து விஷால்னு சொன்னலாம், விஷால் டாக்டர்னு சொன்னான்னு சொல்லிட்டு கையை காமிச்சிப்பார். அது வந்து அன்றைக்கே வந்து கோவத்தில் நீ பண்ண ஆக்ஷன் தானே, அதை நீ இன்றைக்கி என் முன்னாடி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டாரு. இந்த இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இப்படி யாரோ கண்ணை வச்சதுனால இப்படி ஒரு சண்டை வெடிச்சிருக்கு. உங்களுக்கு இவங்க 2 பேரில் யாரோ ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.